அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கெல்லாம் ரமலானிற்கு பிறகு ஒரு சிறந்த அமலை கொடுத்திருக்கிறார். அந்த அமல்தான் இந்த குர்பானினுடைய அமல். யார் மேல் ஜகாத்தை கடமையாக இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக குர்பானியை தர வேண்டும். யார் மேல் ஜகாத்தை கடமையாக இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக குர்பானியை தர வேண்டும். இந்த ஜகாத்தை நாம் யாருக்காக தருகிறோம்? இது நம்முடைய ரப்பிற்காக, நம்முடைய ரப்பினுடைய கட்டளை, அதற்காக தான் நாம் தருகிறோம். இதுவும் நம் ரப்பினுடைய கட்டளை தான். நீங்கள் எப்படி எனக்காக ஜகாத்தை தருகிறீர்களோ அதே போல் நீங்கள் குர்பானியும் கொடுங்கள் என்று அல்லாஹு தபாரக் வ தஆலா கூறுகிறார். இப்படிப்பட்ட அமலை நாம் இந்த ஜுல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நாம் கண்டிப்பாக அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும். எப்படி நாம் ரமலானுடைய மாதத்தில் இந்த ஜகாத்தினுடைய அமலை ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்விற்காக செய்கிறோமோ அதே போல் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் அல்லாஹ்விற்காக இந்த குர்பானினுடைய அமலை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். எப்படி அல்லாஹ் தபாரக் வ தஆலா அந்த ஜகாத்தை கபூல் செய்து நாம் தருகின்ற அந்த ஜகாத்தை கபூல் செய்து எப்படி அல்லாஹு தபாரக் வ தஆலா நம்முடைய நகைகளை பாதுகாக்கிறானோ அதே போல் நாம் குர்பானியை கொடுத்தால் நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹு தபாரக் வ தஆலா தூரமாக ஆக்கிவிடுவான். ஏனென்றால் இதுவும் ஒரு அமல்தான். ஒரு முஃமின் அல்லாஹ்வினுடைய கட்டளை நிறைவேற்றி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹு தபாரக் வ தஆலா கண்டிப்பாக அந்த முஃமினுக்கு அவனுடைய எல்லா கஷ்டங்களையும் தூரமாக ஆக்குவான். ஏனென்றால் அவன் தன்னுடைய ரப்பை சந்தோஷப்படுத்தினார். அதனால் தன்னுடைய ரப் அவனுக்கு எல்லா கஷ்டங்களை தூரமாக ஆக்கி அவனுக்கு அதே சந்தோஷத்தை 10 மடங்காக தருகிறார். இதுதான் ரப்பினுடைய கருணை, ரப்பினுடைய உதவி. இப்படிப்பட்ட உதவிதான் நாம் அல்லாஹ்விடத்தில் தேட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நாம் பெற வேண்டும். அதற்காக தான் வரக்கூடிய இந்த ஜுல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நாம் கண்டிப்பாக குர்பானியை தர வேண்டும். அதே போல் இந்த ஜுல்ஹஜ்ஜுடைய பிறை ஒன்றிலிருந்து, அதாவது பிறை தென்பட்டால் பிறை ஒன்றிலிருந்து குர்பானி தரும் வரை தன்னுடைய யார் மேல் குர்பானி கடமையாக இருக்கிறதோ, அதாவது யார் மேல் ஜகாத்தை கடமையாக இருக்கிறதோ அவர்கள் மேல் கண்டிப்பாக குர்பானியும் கடமைதான். இப்படிப்பட்டவர்கள் பிறை தெரிந்துவிட்டால் இந்த ஜுல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் பிறை தென்பட்டால் பிறை ஒன்றிலிருந்து குர்பானி தரும் வரை தன்னுடைய முடிகளோ அல்லது நகங்களோ அல்லது தன்னுடைய உடம்பில் இருக்கும் எந்த இடத்தில் நாம் நம்முடைய முடிகளை நாம் எடுக்கிறோமோ அது எல்லாம் அல்லாஹ்விற்காக நாம் குர்பானி தரும் வரை இந்த 10 நாட்களில் நாம் நம்முடைய முடிகளும் நகங்களும் வெட்டக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய குர்பானியை கொடுத்த பிறகுதான் இந்த முடிகளும் நகங்களும் வெட்ட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதற்கும் அல்லாஹ் தபாரக் தஆலா சவாபை தருவார். இதுவும் ஒரு சவாப் என்று நினைத்து நாம் செய்ய வேண்டும். இதற்கும் அல்லாஹ் தபாரக் தஆலா கண்டிப்பாக சவாபை தருவான். ஆனால் பிறை தென்பட்டால் அதன் பிறகு கண்டிப்பாக நாம் முடி வெட்டவே கூடாது. பிறைக்கு முன்னால் தான் நாம் வெட்ட வேண்டும். பிறை தென்பட்டால் நாம் கண்டிப்பாக வெட்டவே கூடாது. அதே போல் இந்த 10 நாட்களில் நாம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும். அதுவும் ஹஜ்ஜில் இருப்பவர்கள் இந்த 10 நாட்களில் நோன்பு வைத்தால், மற்ற நேரங்களில் நோன்பு வைத்தால் எந்த அளவிற்கு சவாபை கிடைக்குமோ அதைவிட அதிகமான சவாபை
அதைவிட அதிகமான சவாபை அல்லாஹு தபாரக்கு தஆலா இந்த 10 நாட்களில் தருகிறான். சுபஹான் அல்லாஹ். அதே போல் அரஃபாவுடைய நாளில் கண்டிப்பாக ஒரு நோன்பு நாம் எல்லோரும் வைக்க வேண்டும். அதற்கு அல்லாஹு தபாரக்கு தஆலா பெரிய சவாபை தருவான், நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பான். ஆனால் நாம் இந்த அமலை நம்பிக்கையோடு யகீனோடு செய்ய வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய நபி ஆவார். மிகப்பெரிய சபர் செய்த ஒரு நபி. அல்லாஹு தபாரக் தஆலா அவர்களுக்கு எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்து அல்லாஹ் அவர்களை சோதித்தான். ஆனால் ஒவ்வொன்றிலும் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார். முதலாக அல்லாஹு தபாரக் தஆலா ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்க்கு தன்னுடைய உயிரையே தியாகம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தபாரக் தஆலா அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கினார். அதாவது நம்ரூத் நெருப்பில் போடும்போது தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தார் அல்லாஹ்விற்காக. அப்போது மலக்குமார்கள் வருகிறார், வந்து கேட்கிறார். தண்ணீருடைய மலக்குமார் கூட வருகிறார். அந்த நேரத்தில் நீங்கள் கட்டளையிடுங்கள், நான் உதவி செய்கிறேன் என்று. இல்லை, அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான், உங்கள் உதவி தேவையில்லை என்று சொல்கிறார். கடைசிபட்சமாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார். அவர்களும் வந்து கேட்கிறார், நீங்கள் கட்டளையிடுங்கள், நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று. அப்போது ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார், இதையெல்லாம் அவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான், இதையெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அப்படி என்றால் அவனே இதையும் பார்த்து கொள்வான். சுபஹான் அல்லாஹ். எப்படிப்பட்ட நம்பிக்கை பாருங்கள். அந்த நேரத்தில் எவ்வளோ பயம் வரும். அதே இடத்தில் நாங்கள் இருந்தால், ஏன் நான் கூட இருந்தால் எவ்வளோ பயம் வரும். நெருப்பில் போடும் அந்த நேரத்தில் எவ்வளோ பயம் வரும். தன்னுடைய உயிர் போகும் என்று தெரிந்து அந்த நேரத்தில் யாராவது வந்து உதவுகிறேன் என்று சொன்னால் நாம் உடனே என்ன சொல்வோம்? கண்டிப்பாக உதவுங்க, இல்லைனா என்னுடைய உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி நாம் துடிப்போம். ஆனால் மலக்குமார்கள் வந்து கேட்டும் கூட, இல்லை, உங்கள் உதவி தேவையில்லை, அல்லாஹ்வே எனக்கு உதவி செய்வான் என்று கூறுகிறார். சுபஹான் அல்லாஹ். அப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தது அவருடைய உள்ளத்தில், ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்தில். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போது அந்த நம்ரூத் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நெருப்பில் போடுகிறான். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹு தபாரக் தஆலாவினுடைய குத்ரத்தை பாருங்கள். அல்லாஹ் நெருப்பிற்கு கட்டளை இடுகிறான், என் நெருப்பே, நீ அதிகமான குளிர்ச்சியாகவும் அதிகமான சூடாகவும் இருக்க வேண்டாம், நீ சலாமத்தியாக இரு. சலாமத்தி என்றால் தன்னுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி இரு என்று அல்லாஹ் தபாரக் தஆலா கூறுகிறான். ஏனென்றால் நீ குளிர்ச்சியாக ஆகிவிடு என்று அல்லாஹ் கூறியிருந்தால் அது அதிகமாக குளிர்ச்சியாகி அவருடைய உடலுக்கு பாதிப்பு கொடுத்திருக்கும். ஆனால் அல்லாஹ் அப்படி கூறவில்லை, நீ சலாமத்தியாக ஆகிவிடு என்று அல்லாஹ் கூறினான். அதாவது அவருடைய உடலுக்கு ஏற்ற அந்த மாதிரியாக மாறிவிடு, அப்படி என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அப்படியே அந்த நெருப்பும் மாறிவிடுகிறது. எத்தனை நாட்கள் இருக்கிறார்கள் என்று தெரியுமா? அந்த நெருப்பில் 40 நாட்கள் இருக்கிறார் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய அந்த பவரை பாருங்கள், அந்த குத்ரத்தை பாருங்கள். அந்த நெருப்பில் அல்லாஹ் தபாரக் தஆலா 40 நாட்கள் இருக்க செய்கிறார். இதுதான் அல்லாஹ்வினுடைய உதவி. இப்படிப்பட்ட உதவி அல்லாஹ் தபாரக் தஆலா நெருப்பில் கூட அவருக்கு உதவினார். ஆனால் இன்றைக்கு நாம் நெருப்பில் வாழவில்லை, நெருப்பில் வாழுகிறோம். அப்படிப்பட்ட நெருப்பில் போகாமல் இருப்பதற்கு அமல் செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹ் கூறுகிறார். அப்படிப்பட்ட அமலை தான் நாம் இன்று செய்ய வேண்டும். எப்படி நாம் இந்த ஈதினுடைய நாளில், அதாவது ரமலான் வந்தால் அந்த மாதத்தில் நோன்பு வைக்கிறோம், தராவி தொழுகிறோம், ஜகாத்தை தருகிறோம்,
ஏத்திகாஃப் இருக்கிறோம், அப்படிப்பட்ட அமல் செய்கிறோம். அதே போல் ஈதுல் அஸ்ஹா வந்தால் இந்த குர்பானியை தருகிறோம். ஈதுலுடைய நாளில் ஈதுல் அஸ்ஹாவுடைய தொழுகை தொழுகிறோம். அதே போல்தான் நாம் தினந்தோறும் செய்யக்கூடிய அமலையும் செய்ய வேண்டும். தினந்தோறும் செய்யக்கூடிய அமல்கள் என்ன? அதுதான் தொழுகையுடைய அமல். அதுதான் மிகப்பெரிய அமலாகும். இந்த தொழுகையை மட்டும் நான் தினந்தோறும் நிறைவேற்றிவிட்டால் அல்லாஹ் தபாரக் தஆலா நம்முடைய அனைத்து வேலைகளையும் லேசாக ஆக்குவான். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய உதவி இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் கடினமானது. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நாம் வாழவே முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் நாம் வாழ முடியும். இல்லை என்றால் நாம் வாழ்வது மிகவும் கஷ்டமாகிவிடும். இந்த உலக வாழ்க்கையே நரகமாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் ஆகி பல வருடங்களாக அவருக்கு குழந்தையே பிறக்கவில்லை. அதாவது ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் வயதாகி விடுகிறது, முடியெல்லாம் வெள்ளையாக ஆகிவிடுகிறது. அப்படிப்பட்ட நேரத்திலும் அவர் அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்து யா அல்லாஹ் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இந்த துஆவை அதிகமாக கேட்கிறார். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான நேக் அவுலாதி கொடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார். சாலிஹான பிள்ளையை கொடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார். அப்போது அல்லாஹ் தபாரக் தஆலா அந்த வயதில் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பொக்கிஷத்தை தருகிறார். இதுவும் அல்லாஹ்வினுடைய ஒரு சோதனை தான். அல்லாஹ் சோதித்து பார்க்கிறார். இந்த வயதிலும் நாம் அவர் கேட்ட வாலிபவுடைய வயதில் கேட்ட அந்த குழந்தையை நான் இந்த வயதில் தந்தால் அவர் சபறு செய்கிறாரா, இதிலும் அவர் வெற்றி பெறுகிறாரா என்று அல்லாஹ் சோதித்து பார்க்கிறார். இருந்தும் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படிப்பட்ட நேரத்திலும் அல்லாஹ்விற்கு அவர் நன்றி செலுத்துகிறார். இப்படிப்பட்ட நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். இப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்து தான் இந்த குர்பானினுடைய சுன்னத். இப்படிப்பட்ட சுன்னத்தை நாம் எல்லோரும் அதிகமாக செய்ய வேண்டும். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.